நமஸ்தே ஸ்கந்தாஸ் இந்த யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம விஷாரத் பூர்வாத் தேர்ட் பேப்பர் அதாவது தமிழ் பேப்பருக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய February 2025 எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டு இது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ட்ரிச்சி சபாவுக்கு படிக்க வேண்டியதும் இந்த கொஷின் தான். இப்போ விஷாரத் பூர்வாத் தேர்ட் பேப்பரை 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. பிரிவு 1 பிரிவு 2ன்ட்டு. பிரிவு 1ல் கட்டுரைகளாக வரும். பிரிவு 2ல் ஃபஸ்ட் எடுத்தோடனே இஆர்சி இருக்கும். அது வந்து ஈக்குவல் டு 1 கொஷின். இஆர்சி ப்ளஸ் 3 கொஷின்ஸ் கீழே இருக்கும். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அந்த இஆர்சிங்கிறது ஒவ்வொரு பாடத்துலேருந்து வருது. அதில் ஒரு 4 அட்டன் பண்ணும்போது ஒரு 2 இது நீங்கள் மிஸ்டேக்காக எழுதிட்டிங்கன்னா மார்க் போயிடும். அதனால நான் வந்து அந்த இஆர்சி அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் படித்தாலே 100 மார்க்ஸுக்கு படிக்க முடியும்னு நான் சொல்கிறேன். அதாவது இந்த கட்டுரையை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது ப்ளஸ் கொஷின் ஆன்சர்ஸை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணும்போதே நீங்கள் 100 மார்க்ஸுக்கு அட்டன் பண்ணிட முடியும். இதில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பிரிவுலேருந்து நீங்கள் 2 எழுதிக்கலாம், இன்னொரு பிரிவுலேருந்து 3 எழுதிக்கலாம். டோட்டலி 5 கொஷின்ஸ் எழுதியிருக்கணும். அதாவது ஒரு கொஷினை நீங்கள் ஒரு 25 மினிட்ஸுக்கு நீங்கள் எழுதலாம். நீங்கள் டைமிங்கை பார்த்துக்கிட்டே இதை எழுதுங்க. அதாவது ஒரு கொஷினுக்கு 20 மார்க்ஸுங்கையில் நீங்கள் ஒரு 3.5 பேஜஸ் இந்த மாதிரி எழுதி ஆகணும். அப்போ 25 மினிட்ஸ் ஒரு கொஷின். அதுக்கு மேலே உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் அதோடு நிறுத்திட்டு அடுத்த கொஷினுக்கு போயிடணும். அப்போ தான் நம்ம மார்க் எடுக்க முடியும். அதாவது இப்போ நீங்கள் எழுத போகிறது டோட்டலி 5 கொஷின்ஸ் தான். இப்போ அங்கே மார்க் வந்து ஒரு கொஷினுக்கு ஒரு 10 மார்க்ஸ்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 கொஷின்கையில் ஒரு 50 மார்க்ஸ் தான் வரும். ஸோ நம்ம வந்து எவ்வளவு தான் தெரிஞ்சாலும் அந்த டைமிங்கை வந்து மேனேஜ் பண்ணுறது தான் இந்த பேப்பரில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கொஷினுக்கு 25 மினிட்ஸ். அதை முடிச்சிட்டிங்களா, அடுத்த கொஷினுக்கு போயிடணும். மிச்சம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அப்போ வந்து செக் பண்ணிக்கலாம், ஏதாவது எழுதணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அதெல்லாம் 25 மினிட்ஸில் ஒரு கொஷினை ஃபினிஷ் பண்ணிடுங்க. இந்த பிரிவு 1ங்கிறது கட்டுரை பகுதி மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான இம்பார்ட்டன்ஸை இப்போ பார்க்கலாம். திருமந்திரம், தம்பியர், இலக்கிய கரும்பு, திலகவதியார், இலக்கிய கனிகள். பிரிவு 2ல் நான் வந்து இடம் சுட்டி பொருளக்கத்தை எல்லாத்தையுமே படித்து பார்த்துக்கோங்க. நான் அதை படித்து தான் ஆவேன், எனக்கு அது ஈஸி தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. நான் வந்து பிரிவு 2ல் கொஷின் ஆன்சர்ஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தென்றல் பற்றி பாரதிதாசன், செகண்டு லக்குவனும் ஊர்மிளையும், தேர்டு அப்பூதியடிகள் நாவுக்கரசரிடம். அதாவது இந்த கொஷின்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற புக்காக இருக்கட்டும், கைடாக இருக்கட்டும், பெருசாக இருந்தால் கூட அதை படித்து பார்த்து என்ன கருத்து இருக்குது, அதை எப்படி நம்ம 3 பேஜஸ்க்கு எழுத போகிறோம், அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க போதும். 4th ஒன் பாரத சமுதாயம் என்னும் கவிதையில் பாரதியார். 5th ஒன் சொல்வன்மை பற்றி திருவள்ளுவர். 7th ஒன் அபிமன்யுவின் வீரச்செயலை விவரிக்க. 8th ஒன் சிங்கன் சிங்கியின் உரையாடல். 9th ஒன் கண்ணகி பாண்டியன் சபையில். 10th ஒன் சீதை அனுமன் சந்திப்பு. இதை மட்டும் நீங்கள் தரவு பண்ணும்போதே நல்ல மார்க் நிச்சயமாக எடுத்துட முடியும். இதிலேருந்து கொஷின்ஸும் வந்துடும். தன்யவாத்.